ராமலிங்காவயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற அருட்பிரகாச எம்பெருமானின் திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பத்துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் தோழிக்கு உரிமை கிளைத்தல் என்ற தலைப்பில் பாடல் எண் 13 வாய்த்திரவா மௌனமுதே ஆகுமெனில் தோழி மௌன சக்தி வெளியேலும் பரத்த பரத்தொழியும் தூய பராபரம் அதுவே என்றால் அங்கு அதுதான் துலங்கு நடு வெளிதனிலே கலந்து கரைவது கான். மேய நடு வெளி என்றால் தற்பரமாம் வெளியில் விரவையிடும் தற்பரமாம் வெளி என்றால் அதுவும் ஆய பெரு வெளிதனிலே அடங்கும். இது மட்டே அளப்பதொரு ஆரதன் அதன்மேல் அளப்பரிது அரிதே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் நம் பெருமான். இறைவன் நல்லொழுக்கம் நற்செயல் நல்லறிவு பெற அவர் தன் அருளை வழங்கி எல்லா உயிரையும் வாழ வைக்கிறார். உலகம் தோன்றியது முதல் விஞ்ஞானம் காற்றின் இயக்கத்தில் இயங்கும். உலக பொருளை கண்டுபிடித்து உலக மக்கள் இன்பமாக வாழ வழிவகை செய்தனர். உதாரணம் ரேடியோ, தந்தி, தொலைத்தொடர்பு, அலைபேசி, இன்னும் பல. அதுபோல மெய்ஞானம் அடைய இறைவன் சரியில் 4 நிலை, கிரியையில் 4 நிலை, யோகத்தில் 4 நிலை, ஞானத்தில் 4 நிலை ஆக 16 நிலை அமைத்து காற்றின் இயக்கம் என்பது ஆற்றல், சக்தி, பவர் ஆகும். இந்த ஆற்றலை அடைய இமயம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்கின்ற அஷ்டாங்க யோக படிநிலை அமைத்து இது முடிவுற்றால் யோக ஞான அனுபவம் என கூறி மந்திரம் என்பது மனதை செம்மப்படுத்துவதற்காக காற்றின் இயக்கத்தை அவர்கள் ஒரு நமச்சிவாயா எனும் ஒரு மந்திரம் உருவாக்கி அதை கருவாக்கி மூலப்பகுதியில் உள்ள ஓர் குழந்தையை உண்டாக்கூடிய உயிர் பொருள் மூலாதாரத்தில் உள்ளது. இதனை ஔவையார் அகவலில் மூலாதாரத்தில் மூண்டெழும் கனலை காலால் எழுப்பி கருத்தறிவித்து என்பார். கனல் என்பது ஒளி, கால் என்பது காற்று. இந்த ஒளியை காற்றின் உதவியால் மகரிஷி ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும். காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாரில்லை, காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாருக்கு கூற்றை அதாவது மரணத்தை உதைக்கும் குறியாமை என்கின்றார். அன்று இது சாகா கல்வி, மரணமெனா பெறுவாள். இந்த ஆற்றல் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், நாதகம், விசுத்தி, ஆக்கை இந்த 6 ஆதார கடந்து 7வதாக உள்ள நிராதாரம் வரை சென்று புருவ மத்தியில் கூடும். இதனை நம் பெருமான் ஆமாம் எல்லோரும் புருவ மத்தியை நோக்கிதான் தவம் செய்தனர் என்கின்றார். இதனை 5347 பாடில் எம்பொருள் எம்பொருள் என்றே சொல்லும் எல்லா சமயத்துள் எல்லாருக்கும் ஒன்றே செம்பொருள் என்பது பாரே திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என்கின்றார். ஆனால் இவர்கள் இயற்கை உண்மை கடவுளை காணவில்லை. ஆனால் நம் பெருமான் நான் கண்டேன், கனிந்தேன், கலந்தேன் என 3953 பாடலில் கோணாத நிலையினராய் குறிகுணங்கள் கண்டிடவும்
ஊனாதி விடுத்து உயிர்ப்பை அடக்கி மனமடக்கி ஒரு ஒரிகள் அடக்கி வரும் யோகங்கள் பல கோடி தூணாக அசைதலின்றி துரிய சதா நிலையிடத்தும் காணாத கல்வனை நான் கண்டு கொண்டேன், கனிந்து கொண்டேன், கலந்து கொண்டேன் என்கின்றார். ஆக இந்த இயற்கை உண்மை கடவுளின் அருள் அவர்களுக்கு அந்த திருக்கதுவை அன்று திறக்கவில்லை. காற்றின் இயக்கத்தால் அந்த ஒளியை கூட்டணும். எனவே மௌன விரதம் இருந்தனர். அவ்வாறு அவர்கள் பெற்ற 7 நிலை ஆற்றலும் பரத்த விரிந்த அருட்பெருஞ்சோதியுள் பரந்து பரத்துவம் என்பது திருமால் நிலை. 5னுள் ஒன்றும் இதில் அடங்கும். தூய பராபரம் அதுவே என்றால் அன்று தூய நாதவெளிதான் முடிவான முடிவு என ஆகாயஸ்தலம் சிதம்பரத்தில் நிறுவனர். அதுதான் அன்று ஏகன். ஆனால் இன்று பராபரம் கடந்து பெருவெளி பெரும் சுகவெளியை கூடிய தூய ஒளி மார்க்கம் வந்துள்ளது. இதுதான் இன்று ஏகன், அது அநேகன். ஏகா அநேகா என ஏற்றிடும் அறைக்கு எட்டாத பொருளே நான் எட்டியமை பொருளே என்பார். இது பதில். உத்தரஞான சித்திபுரம் என்றும் வடலூர். ஆன்ம அணு ஒளி, ஒளிக்குள் ஒளி, ஜோதி, ஜோதியுள் ஜோதி என்பார். நம் பெருமான் பராபர வெளி கடந்தது என அகவலில் பரம்பர வெளியை பராபர வெளியில் அறந்தர வகுத்த அருட்பெருஞ்சுது என்பார். அறந்தர என்பது இயல்பான ஒளியுடன் அமைந்துள்ளது. மேலும் பராபர வெளியை பகர்வரு வெளியில் அராவரம் அமைத்த அருட்பெருஞ்சுது. அராவர என்பது தூய ஒளியுடன் அமைந்த அருட்பெருஞ்சுது. பெருவழி அதனை பெரும் சுக வெளியில் அருளுற அமைத்த அருட்பெருஞ்சுது என்பார். அருள் என்பது கடவுள் தயவு. சிவகாரணம் என்பது ஜீவர்கள் தயவு. சிறிய தயவு கொண்டு கடவுள் தயவு பெறுமாறு அமைத்த அருட்பெருஞ்சோதி என்கின்றார். அங்கு அதுதான் துளங்கும் வீற்று உள்ள நடுவெளி பெரும் சுக வெளியில் அருள்வெளியில் அருள்நெறி விளங்கவே அருளாகி அருணடம் செய்தருளும் அருட்பெரும் ஜோதி என்கின்றார் நடராஜபதி மாலை 16ஆம் பாடலில் நம் ஐயா. துலங்கும் நடுவெளியில் கரைவது கான். அவர்கள் காற்றின் இயக்கத்தால் தத்துவம் அனைத்தும் தனித்தனியாக கடந்து தத்துவத்துக்கு மேலுள்ள ஆற்றல் முழுவதும் பெற்று போனபோது அந்த அருள் ஒளியில் இந்த ஆற்றல் கரைந்து போனதென அட்டகம் 7ஆம் பாடல் உறுதி செய்கிறது. தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தோம், தத்துவாதீத மேல்நிலைகள் சித்தியல் முழுதும் தெரிந்திடச் சென்றோம், ஒத்த நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஓங்குறாது கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தர் வலுத்த நின்றோங்கும் அருட்பெருஞ்சோதியின் அரசை என்றார். மேய நடுவெளி என்றால் தற்பரமாம் வெளியில் விரவியிடும் தற்பரமாம் வெளியிடும் என்றால் அதுவும் ஆய பெருவெளியில் அடங்கும். தற்பரம் என்பது தனக்குத்தானே ஆகிய தனி நிலையில் எங்கும் பரவி தனக்கு தானே ஆகிய வெளி என்றால் ஒளி, ஒளி என்றால் அறிவு. இந்த மேலான அறிவு ஆய பெருவெளி அருட்பெருஞ்சோதியில் அடங்கும். பெருவெளி உள் எல்லா வெளியும் அடங்கும். ஆனால் அந்த வெளியில் பெருவெளி அடங்காது. எல்லா அறிவையும் தன்னகத்தே கொண்ட பேரறிவு பெரும் ஜோதி. இது மட்டு அளப்பது ஒருவாறு அதன் மேல் அளப்பது அரிதே என்றார். ஆனால் அதன் அளவு என்ன என்பதை அளக்க முடியுமா என்றால் முடியாது. ஆனால் முடியும். எவ்வாறெனில் உளவினில் அறிந்தால் ஒழிய மற்ற அளக்கின் அளவினின் அளவாம் அருட்பெருஞ்சுதி என்கின்றார். இதற்கு உரிய உளவு தயவு ஒன்றுதான். அந்த தயவுதான் என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியது. இப்பொழுது என் அறிவு அண்டாண்டு கடந்து செல்கிறது என்கின்றார். ஆக நாமும் தயவுடன் செயல்பட்டு நம் ஐயா கூறியபடி நாமும் அந்நிலை அடைவோம். ராமலிங்கா வயம். திருச்சிற்றம்பலம்.